ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மிஸ்டர் கிரேசிஃபர். நாம இன்னைக்கு நிலாக்குட்டி சேனலை பற்றி தான் ரிவ்யூ பண்ண போறோம். உங்களுக்கு என்னுடைய ஒரு ரெக்வெஸ்ட், நிறைய பேர் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. ஏன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் அடுத்தடுத்த சேனலை ரிவ்யூ பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் சப்போர்ட்டிவாகவும் இருக்கும். இந்த சேனல் நிலாக்குட்டி சேனல் எப்படியப்பட்ட சேனல்னா டிப்ஸ் மற்றும் குக்கிங்காக ஆரம்பிக்கப்பட்ட சேனல் தான் இது. ஆரம்ப காலகட்டத்துல யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் கொடுத்தவங்க இப்பெல்லாம் அவங்க காலையில எழுந்தச்சதுல இருந்து தூங்கும் வரைக்கும் உள்ளத ஒரு கதையா சொல்றாங்க. காதுல ரத்தம் வர அளவுக்கு ஒரே கதை, ஒரே மாதிரியான கதை தான். இப்பெல்லாம் திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த சொல்லி போர் அடிக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, கிளீனிங் மோட்டிவேஷன், டீப் கிளீனிங் மோட்டிவேஷன், குடோன் கிளீனிங் மோட்டிவேஷன், ஆர்கனைசிங், ரீஆர்கனைசிங் மோட்டிவேஷன் என்று ஒன்னு பண்ணுவாங்க பாருங்க. கிளீனிங்ல PhD படிச்சு பட்டம் வாங்கின மாதிரி நமக்கு கிளாஸ் எடுப்பாங்க. மொத்தத்துல பார்த்தோம்னா இந்த சேனல் எப்படிப்பட்ட சேனல்னா, கிளீனிங் இருக்கும் ஆனா சுத்தம் இருக்காது. vlog போடுவாங்க ஆனா அதை பார்க்க ஆள் இருக்காது. ஏதோ ஒன்னு பண்ணணும்னு நினைச்சு ஏதோ பண்ணுவாங்க. யூஸ்ஃபுல்லான வீடியோ போடுறோம்னு நினைச்சுக்கிட்டு இப்ப யூஸ்லெஸ்ஸான வீடியோ தான் நிறைய போடுறாங்க இந்த நிலாக்குட்டி சேனல். இந்த சேனலை நான் பார்க்கணும்னு சொல்லவே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது ஏன் பார்க்கணும்னு நான் எப்படி சொல்லுவேன்? ஏன்னா பார்க்குற அளவுக்கு அங்க ஒண்ணும் இல்லைங்க. ஒரு ஃப்ரிட்ஜ், ஒரு கிச்சன், ஒரு வீடு, இதுதான் அவங்களுடைய முக்கிய கண்டென்ட். ஷாப்பிங் பண்ணுவாங்க, அதை கிச்சன்ல ஸ்டோர் பண்ணுவாங்க, அதை சமைப்பாங்க, பின்ன கிளீன் பண்ணுவாங்க, ரிப்பீட்டு. நிலாக்குட்டி சேனலை 8 லட்சம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. அப்ப சப்போர்ட் பண்ணவங்க இப்ப யாரும் சப்போர்ட் பண்றதே கிடையாது. ஆரம்பத்துல நல்ல கண்டென்ட் இருந்ததுனால நிறைய பேர் இவங்க வீடியோவை பார்த்தாங்க. இப்பெல்லாம் எது மாதிரியான வீடியோ பதிவிடணும்னு அவங்களுக்கே தெரியல. அதனால இப்ப யாரும் அதிகமா பாக்குறதும் கிடையாது. ஏதோ ஓடுற வரைக்கும் சேனல் ஓடட்டும் என்ற மாதிரியான வீடியோக்கள் தான் இப்பெல்லாம் அதிகமா பதிவிடுறாங்க. எந்த ஒரு அக்கறையும் அவங்களுக்கு கிடையாது. மிஸ்டர் கிரேசிஃபரின் சஜஷன் இவங்களுக்கு என்னன்னா, சாதாரண நடுத்தர மக்களுக்கு மிகவும் தேவையான டிப்ஸ் மற்றும் குக்கிங்கை பத்தி ஆரம்பத்துல நிறைய வீடியோக்கள் பதிவிட்டாங்க. ஆனா இப்போ அது மாதிரியான வீடியோக்கள் எதுவும் அவங்க போடுறது கிடையாது. உங்களுடைய ஆரம்ப கால வீடியோக்கள் உண்மையாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. ஆனா அது மாதிரியான வீடியோக்கள் இப்போ நீங்க திரும்பவும் போட்டா நல்லா இருக்கும் என்பதுதான் என்னுடைய சஜஷன். அந்த மாதிரியான வீடியோக்கள் மேலும் நீங்க மக்கள்கிட்ட ஒருவித கனெக்டோட இருந்தீங்க. ஆனா இப்ப கிடையாது. நீங்க இப்ப திரும்பவும் அது மாதிரியான வீடியோக்கள் போட்டால்தான் மக்கள் உங்களை நம்புவாங்க, உங்களுக்கு நல்ல ஆதரவும் கொடுப்பாங்க. மக்களுக்கு தேவை யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள், அவங்களை கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரியான இருக்கிற வீடியோக்கள் மட்டும்தான். ஆனா நீங்க மோட்டிவேஷன் என்ற பேர்ல ஏதோ பண்றீங்க. இதெல்லாம் தவிர்த்துட்டா உங்க வீடியோக்கள் திரும்பவும் நல்லா இருக்கும், உங்களுக்கு நிறைய சப்போர்ட்டும் கிடைக்கும். ஏன் இவங்க சேனலை ரிவ்யூ பண்றேன்னா, சோசியல் மீடியால ரிவ்யூ பண்றது அவங்க மேல உள்ள பொறாமையினால் கிடையாது. ஒரு நேர்மையான விமர்சனம் இருக்கும் பொழுதுதான் அது அவங்க மேற்படி வளர்வதற்கு அது உதவும். அவங்க ஏதாவது தப்பான விஷயம் பண்ணும் பொழுது அதை சுட்டி காட்டும் பொழுதுதான் அவங்க திருத்திக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இது மாதிரி விமர்சனம் செய்யறதுனால அவங்கள மட்டப்படுத்துறேன் என்பதோ இல்ல அவங்க மேல பொறாமையினால் பண்றேன் என்பதோ அர்த்தம் கிடையாது. உங்களுக்கே தெரியும், அவங்க வீடியோக்கள்ல நீங்க போய் ஏதாவது ஒரு சஜஸ்டிவ் இல்லதான் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போட்டீங்கன்னா அதை அவங்க உடனே டெலீட் பண்றாங்க. அதை ஒரு ஸ்போர்ட்டிவா பாசிட்டிவா எடுத்துக்க மாட்டாங்க. இது மாதிரி எல்லாம் நம்ம விமர்சனம் பண்ணும் பொழுதுதான் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை பற்றியும் அவங்களை மாற்றிக்கொள்வதற்கும் இது ஒரு வாய்ப்பாகவும் அமையும். என்னுடைய டீடைல்ஸ் ரிவ்யூ தொடர்ந்துகிட்டு தாங்க இருக்கும். ஏன்னா இப்ப இது அவசியம் தேவைப்படுற ஒன்றாக இருக்குது. ஏன்னா யூடியூப் ஆரம்பிச்சோம், ஏதாவது ஒண்ணு போடுவோம், ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம், யாராவது பார்ப்பாங்க என்ற நோக்கத்துல தான் நிறைய பேர் சேனல் ஆரம்பிக்கிறாங்க. யாரும் பயனுள்ள வீடியோக்கள் போடுறதுக்கு இஷ்டமே கிடையாது. அவங்க வீடியோக்கள் மூலம் தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் கொடுக்கறவங்களையும் அவங்க குடும்பத்தை முன்னிலைப்படுத்தி வீடியோ போடுறவங்களையும் எந்த விதத்திலும் யாருக்கும் பயனில்லாத வீடியோக்கள் போடுறவங்களை பற்றி நம்முடைய ரிவ்யூ கண்டிப்பா தொடரும். அவங்களுக்கு நம்முடைய மதிப்பெண்ணும் வழங்கப்படும். நீங்க அடுத்தடுத்த வீடியோல ஹேமாஸ் கிச்சன், கார்த்திகை சேனல், சுகைல்ஸ் விழாக்கள், வெற்றி பிரியா சேனல், திருமதி இளம் சேனல், இன்னைக்கு என்ன சமையல், ஹோம் சீசன் வித் லவ், ட்வின்ஸ் வெஜ் கிச்சன்,
இர்ஃபான்ஸ் வியூ போன்ற பல சேனல்கள் நம்மளுடைய ரிவ்யூக்கு உட்படுத்தப்படும். நான் திரும்ப சொல்றேன், இது ஒரு ஃபேர் ரிவ்யூ. நீங்க இந்த ரிவ்யூ பண்றதுக்கு முன்னாடி நான் ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு தான் ரிவ்யூ பண்றேன். பிளாங்கா எதுவும் பண்றது இல்ல. அதே மாதிரி நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இவங்களை ரிவ்யூ பண்ணுங்க, இவங்களை பத்தி பேசுங்கன்னு சொல்றாங்க. அப்படி கேட்கும் பொழுது அந்த சேனலை பத்தி ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு தான் நான் ரிவ்யூ பண்றேன். நிலாக்குட்டி சேனலுக்கு மிஸ்டர் கிரேசிஃபரின் மதிப்பெண் நான் சொல்றதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். பொறுப்பான வீடியோக்கள் பதிவிடுங்க. அப்பாவி வியூவர்ஸ், யங் வியூவர்ஸ தவறான வழிநடத்துற மாதிரியான வீடியோக்களும், அவங்கள நேரத்தை கெடுக்கிற மாதிரியான வீடியோக்களும், அவங்களுக்கு உங்களுடைய குடும்பத்தை பத்தி சொல்ற வீடியோக்களையும், உங்க குடும்ப கொண்டாட்டங்களை பற்றிய வீடியோக்களையும் தவிர்த்திடுங்க. எனவே சமூக பொறுப்போடு வீடியோ பதிவிடுங்க. எனவே நாமும் பொறுப்பா இருப்போம். இது மாதிரியான பொறுப்பற்ற யூடியூபர்கள் இருந்து விலகியே இருப்போம். இந்த வீடியோ வந்து முழுசா பார்த்திருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நல்லா யூஸ் பண்ணிக்கிறானுங்க. சுயநலமான உலகங்கிறது சரியா இருக்கு. கையில் இருந்தா காக்கா கூட கடவுள் ஆகும் பூமி.